எல்லோருக்கும் வணக்கம். கடலூர்லேருந்து கச்சராயர் பேசுகிறேன். முதல்ல காடவர் குருகுலம்னு ஆரம்பித்தேன். அது அவ்வளோ ராசியாக தெரியல. அதனால் பல்லவர் குருகுலம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாது. இப்போ மன்னர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கலைகளை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் நடந்தது. இப்போ பல்லவர் காலத்தில் பாண்டிச்சேரி பக்கத்தில் பாகூர்ன்ற ஊரில் 12 கலைகளை அடிப்படையாக வச்சு ஸ்கூல் நடத்தினாங்க. அதில் படித்தவங்க தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 12 பேர் ஆசிரியராக இருந்திருக்காங்க. அப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் தி வேர்ல்டுலே பெஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்போ மாளிகாபுர் பீரியடில் அந்த லைப்ரரி அழிக்கப்படுது. அதில் வேலை செஞ்ச ஆசிரியர்கள் எல்லாம் ஜெயிலில் போடுறாங்க. நிறைய டெமாலிஷன் நடக்குது. ஏன்னா அவங்க கல்வி தான் சிறந்த விளம்பணும் அப்படின்னு முசல்மான்கள் நினைக்கிறாங்க. இது ஒரு மாற்றம். அதற்கு பின்னால் 1840 வாக்கில் தி மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அதான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சிஸ்டம் வருது. அப்போ மெக்காலே சிஸ்டம் வரக்குள்ள இந்தியாவில் ஆயிரக்கணக்கான குருகுலங்கள் இருந்துச்சு, திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. நாம் தமிழர்கள் பொதுவாக எல்லா விஷயத்துலேயும் தன்னிறைவு அடைந்தவர். வானசாஸ்திரம், அதை பேஸ் பண்ணி ஜோதிடம், மருத்துவம், அரசியல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் பயிற்சி, வாழ்பயிற்சி, பாடல் கலை, ஆடல் கலை, இப்படி 64 கலைகள். இப்போ நம்ம கலைகளுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தான். சரஸ்வதி, பதினா தலைவர்னு அர்த்தம். இந்த 64 கலைகளுக்கும் தலைவரானவர் சரஸ்வதி. அந்த பேரில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, ச-ர-இஸ்-பதி. சனா சந்திரன், ரனா ரவி, இசுனா நெருப்பு. அப்போ சூரிய சந்திர அக்னி சேர்ந்தது தான் இந்த கலைகள். அதை நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கலை 12, அக்னிக்கு கலை 4, ரெண்டும் சேர்ந்துன்னா 4 12 48. அதான் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. அடுத்தது சந்திரனுக்கு கலை 4, அக்னிக்கு கலை 4. அக்னியும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா நன்னாங்கு 16 கலை. இப்போ இந்த 16ம் 48ம் கூட்டினாக்கா 64 கலைகள் வரும். இதுதான் ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணவிற்கு என்னம்மை தூய உருப்பலிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பலிங்கு வாராதீடர். அப்போ எவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. நாம் அதை புரிஞ்சிக்காமல் பக்தியில் ரொம்ப அதிக ஈடுபாடு கொண்டு இந்த ஞானத்தை நம்ம இழந்துடும். மீண்டும் நம்ம அந்த ஞானத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த குருகுலம். இப்போ நிறைய குருகுலங்கள் தோன்றும். எப்படி ஆயிரக்கணக்கான குருகுலங்கள் இந்தியாவில் இருந்துச்சோ அதே போல் மீண்டும் இந்தியாவில் நிறைய குருகுலங்கள் தோன்றும். இப்போ நான் பல்லவர் குருகுலம்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ சேரர் குருகுலம்னு ஆரம்பிப்பாங்க, சோழர் குருகுலம்னு ஆரம்பிப்பாங்க. இப்படி குருகுலங்கள் அங்கங்கேயும் போகும். அப்போ எந்த வித்தையில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டோ, திறமசாலியோ, நீங்கள் அந்த விஷயத்தை உலகறிய செய்யலாம். இப்போ நான் உலகறிய இந்த விஷயத்தை கொண்டு போகக்குள்ள எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் குறிப்பிட்டவர்கள் என்கிட்ட நெருங்கி இது என்ன சொல்கிறீங்களா, என்ன விஷயம், எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. வாங்க அப்படின்னுக்குள்ள இது ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கும். அப்போ விஷயம் தெரிஞ்சவன் மாஸ்டராக வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா யார் யார் காலேஜ் நடத்துகிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதில் வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஹெச்டி, எம்ஏ படித்தவங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த குருகுல வாசத்தில் திறமை உள்ளவன், தகுதி உள்ளவன் குருவாக இருப்பான். அது தகுதிக்கு தகுந்த மாதிரி சீடர்கள் அமைவாங்க. அப்போ தான் மரியாதை, மற்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். குருகுல முறையை ஆரம்பிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களை ஆதரவு எப்படி இருந்ததை பார்த்துட்டு மேலும் மேலும் இதை தொடரலாம். ஓகே, தேங்க்யூ.